வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, சிஎம் விஜய், அதாவது இளைய தளபதி தளபதி இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர். அதாவது உண்மையிலே சொல்ல போயாச்சுன்னா இது வந்து ஒரு மிராக்கள் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களை பார்க்கும்போது அரசியலில் வந்து ஒருத்தர் முதல்வராக வரணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்கணும், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கணும், அப்புறம் இல்லைன்னா குறிப்பாக வந்து ஏதாவது ஒரு குடும்பத்தினுடைய வாரிசாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நாம் வந்து மிக ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது எல்லாமே இல்லை. ஜனநாயகத்தில் வந்து மக்கள் மனதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிக்கு கூட போகலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆணித்தரமாக ஏன் இந்தியாவுக்கே சொல்லியிருக்காரு திரு விஜய் அவர்கள். இது வந்து உண்மையை சொல்ல போயாச்சுன்னா நம்மளுடைய டெமோக்ரஸி, ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நிச்சயமாக வந்து வலிமை சேர்க்கிற விஷயம்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் மறுபடியும் ஒன்ஸ் அகைன் நம்ம இதுவரைக்கும் நடிகராக, நம்மளுடைய தோழராக நம்ம பார்த்த திரு விஜய் அவர்களை வந்து இளைய தளபதியாக பார்த்த விஜய் அவர்களை வந்து இன்றைக்கு வந்து மாண்புமிகு முதல்வராக வரவேற்கிறோம். அவருக்கு என்ன சொல்கிறது, கிரீட்டிங்ஸ் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளிருந்து ஒருத்தர் கூட நாளைக்கு இந்த உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விதமாக இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இருக்கார். சத்தியமாக சொல்கிறேன், இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல, அதுதான் உண்மை. அதாவது அவர்களுடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க, அவர்களுடைய நலம் விரும்பிகள் சொல்லுவாங்க, மற்றபடி யாருமே அதை எதிர்பார்க்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு கேட்டாச்சுன்னு ஒன்றுனா, இன்றைக்கி வந்து எல்லா மீடியாலேயும் பார்த்திங்கன்னா விஜய் முதல்வராக வருவார் அப்படின்னு யாருமே சொல்லலை. ஒரே ஒரு மீடியாவில் மட்டும் சொன்னாங்க, அவங்க கூட ஃப்ளூக்கில் சொல்லிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு உளவுத்துறை இருக்கும். அது அவங்க வந்து நிச்சயமாக மக்களோடு மக்களாக கலந்து எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு உளவுத்துறை, அது மத்தியிலே இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருக்கும்போது அவங்க கண்ணுலலாம் கூட மண்ணை தூவிக்கிட்டு இன்றைக்கி இவர் வந்து சிஎம் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இதை தான் சொல்கிறது. என்னென்னா மக்கள் வந்து ஒரு சைலண்ட், அது அவங்களுடைய அமைதி புரட்சின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மக்கள் வந்து மனசுக்குள்ளால் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. அந்த மனசுக்குள்ளால் போய் நிச்சயமாக அந்த இவங்க சொல்கிற மாதிரி 10 பேர்கிட்ட கேட்குறதுனால, 5 பேர்கிட்ட கேட்குறதுனால, 100 பேர்கிட்ட கேட்குறதுனால ஒரு தெளிவான ஒரு கருத்து கணிப்பு வருமா அப்படின்னா வராது. அது முந்தைய காலங்கள்லேயும் அப்படி தான் இருந்திருக்கு, இப்போவும் அதையே தான் இது நிரூபிச்சிருக்கு. சரி, ரைட், ஓகே. நம்ம வந்து டெமோக்ரஸியை வலுப்படுத்துகிற மாதிரி சிஎம் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. மிக்க மகிழ்ச்சி, அதில் மாற்றமே கிடையாது. இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து சிஎம்மாக விஜய் வர்றதுக்கு எது காரணமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா உளவுத்துறையால் கணிக்க முடியலை, முன்னாள் சிஎம்மால் கணிக்க முடியலை, இந்நாள் சிஎம்மால் கணிக்க முடியலை, ஒரு மத்திய அரசால் கணிக்க முடியலை. ஸோ இது என்னமா இருந்திருக்கும், என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அனலைஸ் அதை பண்ணுவோம். எனக்கு நான் அனலைஸ் பண்ணதில் வந்து இப்போ நான் கூட சத்தியமாக வந்து விஜய் சிஎம்மாக வருவார் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி கணிக்கலை. நான் வந்து நான் சொன்னதே கூட ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எப்படியா இருக்குங்கிறது எனக்குள்ளாலே ஒரு அனலைசிங் இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம், ஏன்னா நம்ம ஃபோக்கஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே மேலேயே இருந்துச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற ஃபோக்கஸ் இருந்ததுனால சைக்கிள் கேப்பில் தலைவர் வந்து சைக்கிளில் வந்தது மாதிரியே வந்து பதவியில் உட்காந்துட்டாரு, இதுதான் உண்மை. ஸோ இது எப்படி வந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு அனலைசிங் நம்ம பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 3 விஷயம் வந்து தெளிவாச்சு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் கமல் சாராக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் சாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க.
உங்களுக்கு தெரியும். அதாவது எடுத்த உடனே அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, உயர் திரு ஐயா அவர்களே, எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா இருந்தா கூட அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் பாருங்க, எடுத்த உடனே ஆக்ஷன் தான். என்ன மாமா இப்படி பண்றீங்க, வாட் ப்ரோ, வை ப்ரோ அப்படின்ட்டாரு. இது எப்படி இருந்துச்சுன்னா, அவரை வந்து சினிமால ஒரு ஹீரோவாட்டு எந்த மாதிரி ஒரு பிம்பத்துல ஒரு வில்லனுக்கு எதிராக பார்த்தாங்களோ, அதே மாதிரியே ஆளுங்கட்சிக்கோ இருந்தாலும் சரி, எல்லா கட்சியா அவர் ஆப்போசிஷன் பண்ற எல்லா கட்சிக்கும் அகேன்ஸ்டா அப்படி ஒரு அக்கினி பிளம்பு மாதிரி அவர் இருக்காரு. அதாவது நம்ம சினிமால பார்த்த அதே ஹீரோ, அதே நேச்சரோடி, அதே ஆக்ஷனோடி நம்ம முன்னாடி இருக்கிறாரு. ஓ, இதுதான் உண்மை, அவர் ரியலா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த மக்களுக்குள்ளால தெளிவா உள்ளுக்கு போயிருக்கணும். அவர் வேஷம் போடல. அவர் சினிமால எப்படி வந்து ஒரு 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 ஹீரோவா ஒரு வில்லனை எதிர்த்தாரோ, இல்ல அகேன்ஸ்டா இருக்கக்கூடியவங்களை எதிர்த்தா, அதே மாதிரி அரசியல்ல இருக்காரு, பவரா இருக்காரு அப்படின்னு. இப்ப நானே கூட நினைச்சேன், என்ன இவர் சினிமா டைலாக் மாதிரியே ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காரு. ஒரு நார்மலா எல்லாருமே அதை சொன்னாங்க இல்லையா, எல்லாருமே அதை சொன்னாங்க, சினிமா டைலாக் பேசுறாரு. ஸோ ஆனா அவர் அப்படி பேசின அந்த சினிமா டயலாக் மாதிரியே பேசின அந்த ஒரிஜினாலிட்டி தான் மக்களை நம்ப வச்சிருக்கலாம். ஆனா இவர் சினிமால வந்து எப்படி இருக்காரோ அப்படியே நேச்சர்லயும் இருக்காரு. நேச்சர்லயும் அவர் வந்து அப்படியே நமக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடியவங்களை எதிர்ப்பாரு. இதுதான் ஒரிஜினாலிட்டி. இவர் மட்டும் ஸ்டேஜில் ஏறி மதிப்பிற்கும் மாண்பிற்கும் உரிய திரு ஸ்டாலின் ஐயா அவர்களே அப்படின்னு சொல்லியிருந்தா இவரையும் 10 11 சேர்த்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நம்பர் 1, அவர் திரையில எப்படி இருந்தாரோ அப்படியே இன்னைக்கு வந்து அரசியல்லையும் அவர் அப்படி இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அந்த நண்பகத்தன்மை யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கிரேஸை உருவாக்கி இருக்கும். இன்னும் ஒன்று, இரண்டாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பொதுவாகவே பொதுவாக சினிமாவில் சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா, ஒரு யங்ஸ்டரை மட்டும் கவர் பண்ணுற ஒரு சினிமா அப்படி இருந்துச்சுன்னுனா 1 டிக்கெட் வரும், இல்லைன்னா 2 டிக்கெட் வரும் அப்படிம்பாங்க. இது ஒரு குழந்தைய கவர் பண்ணுற மாதிரி ஒரு சினிமா இருக்குது அப்படின்னு உண்டுன்னா, குழந்தை மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு டீனேஜ், அதாவது ஒரு 18க்கும் பிலோ அப்படி இருக்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சுன்னா, அதாவது பெற்றோரோட சப்போர்ட்டோடி படத்துக்கு போகிறவங்க அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா நிச்சயமாக 4 டிக்கெட் உள்ளுக்கு வரும். ஏன்னா அவங்க தனியாக குழந்தைய அனுப்ப மாட்டாங்க தேட்டருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா தாத்தா எல்லாம் வரிசையாக கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் சினிமாவில் சொல்லுவோம் பொதுவாக. அதே மாதிரி இவர் வந்து அந்த குழந்தைங்க மத்தியில், அந்த டீனேஜ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பை பெற்றதுனால அவங்க தேட்டருக்கு போகிறது மாதிரியே தாத்தா பாட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு ஓட்டி சாவடிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம்தான். இப்போ யாராக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இப்போ என்னென்னா, கொள்கையில் ஊறி போய் கிடக்கிறவங்க, கட்சியில் ரொம்ப ஊறி போய் கிடக்கிறவங்க, தொண்டனாக இருக்கிறவங்க, அவங்க தான் மாற மாட்டாங்களே தவிர, அவங்களே கூட நிறைய பேர் மாறி இருக்காங்க, மாற மாட்டாங்களே. நியூட்ரலாக இருக்கக்கூடியவங்க, சரி நம்ம பேத்தி சொல்லிட்டா, நம்ம பேரன் சொல்லிட்டான், நம்ம பையன் சொல்லிட்டான் அப்படின்னு மாறுவாங்க. அது இங்கே நடந்திருக்கு, நிச்சயமாக நடந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேல இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டை காணலை, ஏடிஎம்கேல இருந்தும் ஒரு 15% ஓட்டை காணலை. அப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சியில் ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்களுடைய வற்புறுத்தல்னால, இந்த டீனேஜ் குழந்தைங்களுடைய வற்புறுத்தல்னால அவங்க மாறி இருக்காங்க. இது 2வது காரணம். 3வது காரணம் மனசை திறந்து சொல்லலாங்க. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 பேருக்கும் மேலேயுமே நம்ம எல்லாருக்குமே நமக்கு ஒரு கோபம் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருமே தமிழகத்தை மாறி மாறி ஆண்ட திராவிட கட்சிங்க. நிச்சயமா இதனுடைய மாற்று வேணும் அப்படிங்கிற கோபம் வந்து நிச்சயமா எல்லாருக்கும் மனசுலையும் இருந்துச்சு. இது 3வது காரணம். இந்த மாற்று யாரு அப்படின்னா, இந்த 2 அலைன்ஸும் இல்லாத ஒருத்தர் யாரு, விஜய். ஸோ போங்க போடுங்க. ஸோ இதனால இந்த 3 விஷயங்கள் தான் இந்த மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நாம் விரும்புகிறது எல்லாமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு தலைவர். அதுதான். அது விஜயா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு நம்பர் ஆஃப் பர்சனாக யாராக இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம்.
பட் மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த வரவேற்பில் இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேங்க. என்னோட அறிவுக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது தமிழ்நாட்டில் கோட்டு சூட்டோடி வந்த ஒரு முதல்வர் வந்து நம்ம விஜய் தான். ஸோ அந்த அந்த மெரிட் வந்து அவரோட ஆட்சியிலையும் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக நல்ல ஆட்சி கொடுக்க முடியும். கரப்ஷன் இல்லாமல் இருந்தாலே போதும். கரப்ஷன், லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் கண்ட்ரோலில் பக்காவாக வச்சுருந்தா நிச்சயமாக நல்லா ஆட்சி கொடுக்க முடியும். முடியாமலாம் இல்லை, கண்டிப்பாக. ஸோ வாழ்த்துக்கள் திரு விஜய் அவர்களுக்கு. அதாவது விஜய் அவர்கள்னு இன்னும் சொல்லக்கூடாது, திரு முதல்வர், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக இன்னொரு கொஸ்டினும் இருக்குது எனக்குள்ளால. ஸோ 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வந்து நிராகரிச்சிட்டீங்க, விஜயை கொண்டு வந்துட்டீங்க. ஸோ 2 திராவிட கட்சியும் வேண்டாம்னா விஜய்க்கு ஆப்போசிஷன் யாரு? அண்ணாமலையா? நிச்சயமா அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ நம்ம பார்ப்போம். இனி உள்ள அரசியல் களம் விஜய் வித் அண்ணாமலையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நன்றி வாசகர்களே. தேங்க்யூ.